நித்யானந்தம். நம்ம சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமா அப்படின்றத யார் முடிவு பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஒரு சின்ன கதை. அந்த கதையில ஒரு அம்மா எப்பவுமே தன் பசங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய ஒரு பையன் குல்லா வியாபாரம் பண்றான், ஒரு பையன் உப்பு வியாபாரம் பண்றான். வருஷத்துல 6 மாசம் மழை காலத்துல உப்பு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. தன்னுடைய பையன் கஷ்டப்படுறான்னு நினைச்சு கவலைப்படுறாங்க. வெயில் காலத்துல குல்லா வியாபாரம் பண்ற பையனுக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது, கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. இப்போ அந்த ஊருக்கு வந்த ஒரு ஞானி கிட்ட போய் அந்த அம்மா தன்னுடைய பிரச்சனைய சொன்னாங்க. அந்த ஞானி சொன்னாரு, ஏமா 6 மாசம் குல்லா வியாபாரம் பண்ற பையனுக்கு வியாபாரம் நடக்குதுன்னு நீங்க சந்தோஷப்படலாம், 6 மாசம் உப்பு வியாபாரம் பண்ற பையனுக்கு வியாபாரம் நடக்குதுன்னு நீங்க சந்தோஷப்படலாம், அதை விட்டுட்டு ஏன் கஷ்டத்தை நினைச்சு மட்டும் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரிதான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கஷ்டங்களை மட்டுமே நினைச்சு துக்கத்துல இருக்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்க போறோமா துக்கமா இருக்க போறோமா அப்படின்றது யார் முடிவு பண்றா? நம்ம தான் முடிவு பண்ணணும். இதுக்கு மேல நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்களா இல்ல துக்கமா இருக்க போறீங்களா நீங்க முடிவு பண்ணுங்க. தினந்தோறும் பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமிகள் இது மாதிரியான நிறைய விஷயங்களை சத்சங்கம் மூலியமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தினந்தோறும் இரவு 8 மணிக்கு சத்சங்கம் தராரு. அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமிகள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ மூலமா அவரே உங்களுக்கு தீர்வு கொடுக்கிறாரு. நீங்க அதை யூஸ் பண்ணி பயனடைங்க. நன்றி. நித்யானந்தா.